சைக்காலஜி ஆஃப் மணியோட ஒரு சாப்டர் தான் பார்க்க போறோம். அது பேர் இனாப் சாப்டர். அது ஸ்டார்டிங்ல ஒரு கதையை வச்சு ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பில்லியனர் பார்ட்டியில ஹெலன் கில்லர் இருக்காரு. ஹெலன் கில்லர் யாருன்னா ஒரு கேட்ச் 22 புக்கோட ஆத்தர். அப்போ இந்த பில்லியனர் பார்ட்டியில ஒரு ஹோஸ்ட் இருக்காங்க. இந்த ஹோஸ்ட் கிண்டல் பண்றாங்க. பாத்தியா, இந்த பில்லியனர் இவ்வளோ சம்பாதிச்சிருக்காரு இந்த மாசத்துல, உன் புக்கு எவ்வளவு வாழ்க்கை ஃபுல்லா வித்தாலுமே இவ்வளவு சம்பாதிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு கிண்டல் பண்றாங்க. அவங்க ரொம்ப காமா ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, நான் எனக்கு ஒண்ணு தெரியும், பட் அவன்கிட்ட அது இல்ல, ஏன்ட்ட அது ரொம்ப இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ இந்த ஹோஸ்ட் கன்ஃபியூஸ்டா என்னதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த ஹெலன் கில்லர் எனக்கு போதும்னு ஒரு மனப்பான்மை இருக்கு அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. இந்த புக்கோட ஆத்தர் மோகன் அவர் என்ன ரியலைஸ் பண்றாருன்னா, இந்த இனாஃப்க்கு அவங்க சொன்னதுக்கு அவர் அவங்க ரைட்டா தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா எனக்கு வாழ்க்கையில நிறைய கொடுக்கப்பட்டிருக்கு, அதனால அவங்க போதும்னு சொல்றாங்க. ஒரு மனப்பான்மை, ஒண்ணு கிரேட்ஃபுல்னஸ் வச்சுக்கலாம். செகண்ட் திங் இந்த போதும் மனப்பான்மை பினான்சியலியோ எதையோ இல்லாத போது அது குட் பி டேஞ்சரஸ்ன்னு சொல்றாரு. அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ்ல 2 ஸ்டோரி சொல்றாரு. ஒன்னு, ராஜ்குப்தா நம்ம கொல்கத்தா ஸ்லம்ஸ்ல வளர்கிறாரு, நம்ம இந்தியால தான். அப்போ இவர் ஒரு பெரிய ஒரு பிசினஸ் மேனா ஆகுறாரு. எப்படின்னா, வாரன் பஃபட் கூட அந்த மாதிரி டச்ல இருக்கிற அளவுக்கு